இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. மறுபடியும் நம்ம ஷெஃப் கிளாரன்ஸோட இருக்கோம். ஷெஃப் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? நல்லா இருக்கேன். தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? நிறைய வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஓ, நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கா? பிரைவேட் ஷெஃப். கரெக்ட். போய் புக்கிங்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. கேட்டரிங். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கேட்டரிங்கும் செய்வீங்க? ஒரு ஸ்மால் பேக்ஸ் இருக்கு. நாட் ஃபார் 40 and 50 ஓகே. ஓகே. ஒரு ஸ்மால் பேக்ஸ்னா ஒரு 5 to 10. about 15 20 ml. ஓ நைஸ். ஸோ தீபாவளிக்கு ஷெஃப் கிளாரன்ஸோட சமையல் சாப்பிட்டு பார்க்கலாம் வீட்டில். ஸோ நீங்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த விசேஷ டைமில் இந்தியன் ஸ்டைலில் மட்டும் சமைக்க தேவையில்லை, எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணலாம். இட்டாலியன், ஜாப்பனீஸ், மெக்சிகன், இன்னைக்கு சைனீஸ் ஸ்டைலையும் இன்கார்பரேட் பண்ணி சமைக்கலான்னு ஐடியாஸ் கொடுக்குறாரு ஷெஃப். ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஸோ இன்னைக்கு வந்து கோழி ரசம் டம்ப்ளிங். கோழி ரசம் டம்ப்ளிங், அது கேட்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நம்ம என்ன முதல் செய்ய போகிறோம்? ரசம். ஓகே, ரசம் தான் முதல்ல செய்ய போகிறோம். அப்புறம் வந்து அந்த டம்ப்ளிங் வந்து அந்த ஃபில்லிங் போடுவோம்ல. ஸோ இப்போ வந்து ரசம் வந்து இட்ஸ் கோனா பி வெரி சிம்பிள். ஸோ while waiting for that, அந்த கொரியாண்டரோட ஸ்டெம் எல்லாம் கொஞ்சம் சாப் அப் பண்ணிடணும். கறி லீவ்ஸ் வந்து ஒரு 5 to 6 பீஸ் போட முடியும். அப்புறம் மஸ்டர்ட் சீட் வந்து ஒரு 1 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ட்ரை சில்லி வந்து ஒரு 2 பீஸ். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஃப்ரெஷ் கொரியாண்டர் ஒரு 80 கிராம்ஸ். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே. இது வந்து புளி தண்ணி. இப்போ வந்து அந்த சிக்கன் ப்ராத், அது கோழி ரசம் தானே. ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் சிக்கன் ப்ராஸ் யூஸ் பண்ணுறது. இல்லைன்னா வீட்டில் வந்து முழு சிக்கன் வாங்கினீங்கன்னா அந்த எலும்பை வச்சு வந்து அந்த ரசத்தை செய்யலாம். அதை 1 hour பாயில் பண்ணி. கரெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஒரு 1/2 கப் தண்ணி. 1/2 கப் தண்ணி. இதுக்கப்புறம் ரசத்துக்கு ஏதாவது போடணுமா ஷெஃப்? முதல்ல டேஸ்ட் பண்ணோம், அப்போ தான் தெரியும். உப்பு போடணும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் உப்பு இருக்கு. ஓகே ஓகே, இட்ஸ் நைஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி தான். ஆனால் யூர் ரைட், உப்பு கொஞ்சம் தேவைப்படுது. நாட் பேட், யூஆர் லேர்னிங் வெல். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஸோ ஷெஃப், இது ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போட வேண்டியதெல்லாம் இந்த டேஸ்ட்னாலே தான் தெரியும். ஆனால் சொல்லுவாங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிம பண்ணும் போதே நம்ம எடுத்துருவோம். சிம அந்த மாதிரி. ஓகே. ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட். இதை வந்து வச்சிடலாம். இப்போ ரசத்தில் போகிற மெயின் ஐட்டம் இந்த வந்தான்ஸை நம்ம செய்ய போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து மின்ஸ்ட் சாப்ட் சிக்கன் தாய். ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள் இருக்குது, ஜீரகத்தூள் இருக்குது, உப்பு இருக்குது, அப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் இருக்குது. ஸோ நம்ம கடையில் சாப்பிட்ற வந்தான்லாம் வந்து வந்தான் பெருசாக இருக்கும்,
ஆனால் உள்ளே இருக்கிற மீன் மட்டும் இவ்வளோதான் இருக்கும். அதன் பாதி இது நம்ம மாவு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோழி மீட் எல்லாம் உள்ளே வச்சு ரொம்ப வச்சிங்கன்னா வெடிச்சிடும். ஓகே, ஸோ தேவையான அளவு ஆனால் சந்தோஷமான அளவை வச்சு சாப்பிட்லாம். தீபாவளிக்கு அப்புறம் நீங்களாம் ரொம்ப கலப்பாக என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எனக்கு சூப் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோழி ரசத்தை செஞ்சு அதில் இந்த சிக்கன் டம்ப்ளிங்ஸ்லாம் போட்டு குடிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். உங்களோட கலப்பு எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். இந்த டம்ப்ளிங் ஸ்கீன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க. ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்கும். இல்லை, இது வந்து தோஃபு செக்ஷனில் இருக்கும். தோஃபு செக்ஷன், ஓகே. ஸோ வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ கிலோ ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் இருக்கும், எக்லெஸ் வடை இருக்கும், எக்லெஸ் இல்லாமல் எக் வடை இருக்கும், எக்லெஸ் வடை இல்லை. ஓகே ஓகே. ஸோ அந்த டம்ப்ளிங் வந்து ஒட்டி குமிழாக இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணால் அது உடனே ஸ்டிக் பண்ணிடும். பிகாஸ் ஒன் தான் சீன் வந்து மாவு இருக்குது தானே, ஸோ யூ லைக் ரீஎனர்ஜைசிங் த மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷெஃப் சேலைக்கு மடிப்பு எடுக்கிற மாதிரி அப்படியே ஃபோல்ஸாக எடுத்து அப்படியே ஒரு அமுக்கு, அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பிஞ்ச் போட்டு சீல் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். எவ்வளோ நேரம் வேகணும் ஷெஃப்? ஒரு 3 to 4 minutes. ஓகே. ஸோ வெந்த பிறகு ஃப்ளோட் பண்ணுமா? இவ்வளோ ஃப்ளோட் பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரெயின் ரசம் தென் சர்வ் பண்ணிடலாம். டம்ப்ளிங்ஸ்லாம் வெந்து வந்த பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ரசத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறாங்க ஷெஃப். அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் சூப் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டம்ப்ளிங்ஸ் எடுத்து அதில் போட்டு நமக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. அதை குடிச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது கடைசியில் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. Super Samayal. Super Samayal. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் ஷெஃப்? இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சாம்பார் ரிசோட்டோ வித்தவுட் சாம்பார். சாம்பாரா? வெஜிடேரியன் ஸ்பெஷல். கரெக்ட். அம்மா செய்கிற சாம்பார் சட்னிலேருந்து ஒரு எஸ்கேப் பண்ணலான்னு நினச்சேன். பட் நீங்கள் செய்கிற சாம்பார் டெஃபினெட்லி ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு ஃபியூஷன் இருக்கும்னு நம்புகிறேன். இதில் என்ன ஃபியூஷன்? ரிசோட்டோ ரைஸ். எஸ். அண்ட் வந்து லைக் அந்த நான் சாம்பார் செய்கிற விதத்தை வந்து டிஃப்ரெண்ட். அப்படியா? இதில் என்ன புதுமையாக இருக்க போகுது? ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு கிச்சடின்னு சொல்லுவாங்க தானே, சாம்பார் கிச்சடின்னு. ஸோ அதில் வந்து அந்த நார்த் இந்தியன் ஷெஃப் கூட வேலை செய்யும்போது அவர் செஞ்ச இதில் வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, லைக் இது வந்து ரிசோட்டோலாம் செய்ய முடியுமா? சொன்னால் நீ செஞ்சு பாரு. ஸோ இதில் வந்து ஐ வில் ஆட் அ பிட் ஆஃப் யோகர்ட். ஸோ அந்த அசிடிக் வந்து டு பிரேக் டவுன் வித் சம்பார். சயின்ஸ் பேசுகிறீங்க. கரெக்ட். எனக்கு ஃபுல்லாக புரியல, நீங்கள் செய்கிறத பார்த்து நான் கற்றுக்கிறேன். ஓகே கேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ முதல்ல அந்த வெங்காயம் தான் வெட்டணும். ஸோ எப்போதுமே சொல்லுவாங்க இந்த கோயிலில் சாப்பிட்ற சாம்பார் சாதம் தான் பெஸ்ட் அப்படின்னு. இந்த சாம்பார் ரிசோட்டோ அதை விட நல்லா இருக்குமா இல்லை என்ன நினைக்கிறீங்க? அது வந்து டெம்பிளில் வந்து அதெல்லாம் ஒரு ஹோலி ஃபுட். ஆமாம், இது வந்து அதில் ஒரு டிவினிட்டி கலந்துருக்கும். கரெக்ட். இங்கே உங்கள் சோல் பேஷன்லாம் கலந்து எஸ் இது வேறு விதமாக இருக்கும். முதல்ல என்ன செய்யணும்னா அந்த ரிசோட்டோ ரைஸை வந்து சோத்தே பண்ணணும். ஓகே. இதில் வந்து தாளிப்பு வந்து நெய்யும் நல்லெண்ணெயும். ஓகே. அந்த இந்தியன் ஃப்ளேவர்ஸை கொண்டு வருது. கடுகு வருது. ஸோ வெங்காயம் கடுகு எல்லாத்தையும் போட்டு ஷெஃப் நல்லெண்ணெயோட நெய்யோட தாளிக்கிறாங்க.
சீரகம் கருவேப்பிலை. ஓகே. இது இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணியிருக்காங்க அந்த இஞ்சி பூண்டு. ஸோ ஷெஃப் நீங்கள் அப்படியே ரிசோட்டோவை அப்படியே போட்டிங்க. இது இப்படி தான் சமைக்க முடியுமா? கரெக்ட். இது வந்து நார்மலி ஃப்ளேவர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரைஸ்க்கு வந்து ஃப்ளேவர் கலர். ஸோ நான் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் வந்து I'm trying to infuse into the risotto rice itself. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகே. ஸோ இதை நல்லா கலர் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக அந்த ப்ராத் ஆட் பண்ணோம், வெஜிடேரியன் ப்ராத். வெஜிடேரியன் ப்ராத்தை எப்படி செய்வாங்க ஷெஃப்? ஸோ வெஜிடேரியன் ப்ராத் வந்து நார்மலி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறது வந்து நம்ம கேரட்லாம் பீல் பண்ணுறோம் தானே, இந்த கேரட் அந்த ஆனியன்ஸ் அந்த சேலரி அந்த ஸ்டெம்லாம் வச்சு அதுக்கு ஒரு ப்ராத் செஞ்சிடும். ஓகே. கொத்தமல்லியோட ஸ்டெம் மட்டும் ஷெஃப் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெஜிடேரியன் ப்ராத். இதுக்கு வந்து நல்லா ஹீட் அப் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றணும். வத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராத் விட்டு போகிறீங்க. ஓகே. ஆமாம், தண்ணியெல்லாம் போச்சு. ஓகே. சரி நான் பண்ணோம். ஸோ ஸ்லோலியாக அந்த ரிசோட்டோ அந்த தண்ணியெல்லாம் சோக் பண்ணிக்கிட்டே வந்து அப்படி ஜூஸி ஆயிடும். ஸோ அட் த சேம் டைம் அது வந்து சமைக்கிறது. It cooks the rice last one. அப்படியே அதே சமயத்தில் ஷெஃப் வந்து அந்த தவை ரெடி பண்ண போகிறாங்க. தவு சம்பால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ். எங்கே போனாலும் எப்போ போனாலும், கல்யாணமாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தவு சம்பால் இருந்தால் தான் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். கம்ஃபர்ட். கண்டிப்பாக. ஸோ தவை இப்போ பொரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு வந்து சமைக்கும்போது நம்ம வந்து இந்த சம்பாலும் தவு செஞ்சிடும். ஓகே. ஸோ ஷெஃப் இது வந்து ரிசோட்டோ ரைஸில் வந்து டெய்லி சாப்பிட முடியாது இல்லை. ஸோ நம்ம இதை வந்து மற்ற ரைஸில் கூட செய்யலாமா? செய்யலாம். இல்லைன்னா ஸோ இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, பேர்ல் குஸ்குஸ்னு சொல்லுவாங்க. பேர்ல் குஸ்குஸ் ஹெல்த்தி ஆப்ஷன். ஓகே. தீபாவளி அன்னைக்கு வந்து அது கொஞ்சம் ரவா மாதிரி ஆகிடும்ல. ஓகே. ஸோ குஸ்குஸ் வந்து ரவா மாதிரி இருக்கும். பேர்ல் குஸ்குஸ் வந்து it will be the same shape as the risotto. Okay, pearl couscous. ஷெஃப் வந்து ஸ்லோலி ப்ராத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கேரட்டை வந்து நீங்கள் ரிசோட்டோட கொடுக்குறீங்க. ஓகே. அந்த கலர் கொடுக்குறது, அந்த கிரன்ச்சை கொடுக்குறது. ஓகே. ரிசோட்டோ வேகிறதுக்கு குத்துமதிப்பாக எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு 6 minutes, 6 to 7 minutes சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஷெஃப் நீங்கள் வந்து தோலை வந்து சீவி எடுக்கிறீங்க தக்காளியிலேருந்து. அது ஏன்? அந்த தோல் இல்லை, அந்த பல்ப் எடுக்கிறேன் தெரியுமா? அந்த பல்ப்பில் வந்து நிறையா தண்ணி இருக்குது. ஓகே. ரொம்ப வாட்டரியாக வேணாம். உங்களுக்கு அந்த க்ரன்ச் மட்டும் வேணுங்கிறதுனால நீங்கள் அந்த தோல் பகுதியை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஒரே நேரத்தில் நம்ம வந்து ப்ராத்தை ஊற்றிட்டோன்னா என்ன இருக்கும், என்ன ஆகும்? கொஞ்சி மாதிரி போரேஜ் மாதிரி. ஓகே. இப்போ வந்து சம்பாலை வந்து ஷெஃப் ஹீட் அப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சம்பாலை வந்து காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு, அப்புறம் கருவேப்பில்லை எல்லாம் போட்டு சமைச்சு வச்சேன். அப்புறம் அரிச்சிட்டு இப்போ வந்து திருப்பியும் அந்த பானையில் போட்டு சூடாக்கணும். அந்த எண்ணெய் கூடலாம். ஓகே. ஒரு பக்கம் ரிசோட்டோ வேகுது, ஒரு பக்கம் தவு ஃப்ரை ஆகுது, டீப் ஃப்ரை. ஒரு பக்கம் சம்பால் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு.
சுவாமி இட்டாலியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசோட்டோ வந்து லைக் இட் பிட் அல் டென்டே. அல் டென்டேனா வந்து மீடியம் குக்ட். 80% cooked. 80% cooked. Yeah. ஓகே, இப்போ வந்து ஷெஃப் கொஞ்சம் டால் ஆட் பண்ணுறாங்க ரிசோட்டோக்குள்ளே. இப்போ தான் சாம்பார் சாதம் ஃபார்ம் எடுக்குது. ஸோ ஷெஃப், இந்த டால் வந்து கொஞ்சம் பேஸ்டிஷாக இருக்குது. கரெக்ட். நீங்கள் வந்து அதை மசிச்சிருக்கீங்களா? ஆமாம். ஸோ அதை வேக வச்சுட்டு மசிச்சுட்டு போட்டிருக்கீங்க. கரெக்ட். ஸோ அது மட்டும் தனியாக தெரியாது, சாம்பார் சாதமோட அப்படியே ஜெல் ஆயிரும். எஸ், கரெக்ட். ஷெஃப், தவு வெந்திருக்குமா? டீப் ஃப்ரை ஆகிருக்குமா? கெட்டிங் த. ஓகே. இது கொஞ்சம் ஸ்டப்பனான தவு. கொஞ்சம் நேரம் எடுக்கிறது. ஸோ நான் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணி நீங்கள் சால்ட்டே போடல. ஸோ அந்த ப்ராத்தில் இருக்கிற சால்ட் போதும். கரெக்ட். ஸோ இப்போ வந்து தாளிப்பு செய்வோம் சாம்பாருக்கு. ஓகே, நான் அந்த தவு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் உங்களுக்காக. தேங்க்யூ வெரி மச். நல்லெண்ணெய். ஓகே, ஸோ ரிசோட்டோ வேக வேக வந்து அது நல்ல குண்டா உருண்டே ஆயிட்டு வரும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடலாம். ஓ, அப்போ இந்த ஸ்மெல் வந்து நல்ல தூக்கலாக இருக்கும். ஷெஃப், ப்ரௌன்னா இதில் போட்டுருங்க. ஸ்ப்ரே இந்த ஆயில். So once the oil from the tavu okay ஆயிட்டுனா then சம்பாரில் போடலாம். ஓகே. டீப் ஃப்ரைட் தவை வந்து சாம்பாரில் போட்டுச்சு. சிஸ்டர் பண்ணிடலாமா சார்? ஸோ ஷெஃபோட சம்பால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் ஸ்மெல் வருது. இங்கே வந்து தாளிப்புக்கு வித்தியாசமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கீங்க. பிகாஸ் அந்த சாம்பாருக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுப்பாங்க. ஓகே. காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள். எஸ். ஓகே. ஸோ இந்த தாளிப்பை தூக்கி இந்த ரிசோட்டோக்குள்ளார போட்டால் சாம்பார் ரிசோட்டோ இஸ் ரெடி. நம்ம தவு சாம்பார் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ என்னதான் ரிசோட்டோ வச்சு சாம்பார் செஞ்சாலும் நம்ம தாளிப்பு இல்லாமல் அது முடிவு பெறாது. அது வந்து உண்மைதான். நைஸ் yellow, bright yellow ஆயிடுச்சு நம்மளோட ரிசோட்டோ. ஷெஃப் கிளாரன்ஸோட சாம்பார் ரிசோட்டோ ரெடி ஆயிடுச்சு. பிரைட்டாக yellow-ஆ அப்படியே ஜூஸியாக காத்துட்ருக்கு. இதை இந்த ஸ்பைசி தவு சாம்பாரோட சாப்பிட்டு பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இது சூப்பர் சமையல் தீபாவளி ஸ்பெஷல். மறுபடியும் ஷெஃப் கிளாரன்ஸோட இருக்கோம். ஷெஃப் வந்து நமக்காக இப்போ ஒரு லைட் வெயிட் எல்லாருக்கும் பிடித்தமான பானிபூரி செஞ்சு கொடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் சுட்டு ரெடியாக இருக்கு ஷெஃப். ஆனால் இதில் உங்கள் ட்விஸ்ட் இருக்கும். ஓகே, என்ன செய்ய போகிறீங்க பானிபூரியை வச்சு? ஓகே, ஸோ பானிபூரியில் வந்து மீன் புட்டி இருக்க போகுது. ஆனால் அது கீழே வந்து ஒரு டொமேட்டோ ரசம் கஸ்பாச்சியோ. கஸ்பாச்சியோ. எஸ். ஸோ ஒரு கோல்ட் ரசமாக இருக்க போகுது. கஸ்பாச்சியோனா கோல்ட் ரசமா? ஓகே, அது வந்து எந்த மொழியில் ஷெஃப்? கஸ்பாச்சியோ வந்து ஸ்பானிஷ். ஓகே, இட்ஸ் கோல்ட் டிஷ். ஓகே, ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர்டான ஒரு பானிபூரி டிஷ்.
எப்படி செய்யணும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த ரசம் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரசம் செய்ய போகிறோம். ஸோ தீபாவளி டைம் மட்டும் இல்லை, எல்லா சீசனுக்கும் பானிபூரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போனால் கூட பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே பானிபூரி செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஷெஃப் இப்போ வந்து தாளிக்க போகிறாங்க. ரசத்துக்காக எண்ணெய் ஊற்றிருக்காங்க, கடுகு, சீரகம், கருவேப்பிலை. கரெக்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகே. பிகாஸ் அந்த கருவேப்பிலை வந்து கிறிஸ்பி ஆனோடனே வெளியே வைக்கிறேன். பிகாஸ் அந்த கருவேப்பிலை வச்சு என் மீன் புட்டில் போட்டு போகிறேன். ஓகே. ஸோ பானிபூரி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து சேவரியாக சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஃபிஷ் இல்லை மீட் வச்சு அதிகமாக சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஐடியா தான் ஷெஃப் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு வெயிட் பண்ணும்போது அந்த மேரினேஷன் வந்து அந்த இது செஞ்சோம், அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த மீன் புட்டுக்கு. ஸோ இது வந்து ஜீரகத்தூள். நீங்கள் பயன்படுத்துறது வந்து திங்கிரி ஃபிஷ். ஸோ அந்த மீன் வந்து தண்ணியில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்கிறது. கொதிச்சோன்னே அப்புறம் இந்த மாதிரி பிச்சு வைக்கிறது. ஓகே. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள். இது வந்து ஜாப்பனீஸ் மேயோ. ஜாப்பனீஸ் மேயோக்கும் நார்மல் மேயோக்கும் என்ன வித்தியாசம்? அந்த பாலும் அந்த எக் கண்டென்ட். ஓகே. ஸோ இதில் கூட இருக்குமா? ஹையர். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. கொஞ்சம் ஸ்வீட்டராகவும் இருக்குமா? இல்லை, மோர் ஃபேட்டியாக இருக்கும். இந்த ஃபேட் கண்டென்ட் ஹையாக இருக்கும். ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஓகே. அந்த கருவேப்பிலை மொறு வந்தோடனே ஷெஃப் அதை எடுத்து மீனோட சேர்க்க போகிறாங்க. இப்போ வந்து பூண்டு போட்டுருவோம். ஷெஃப்க்கு வந்து அந்த மொறுன்னு அந்த கருவேப்பிலை மட்டும் வேணும்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் பூண்டை ரசத்தாளிப்போட போட்டிருக்காங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருக்கீங்களா? ஒரு 2 தக்காளி போதும். ஷெஃப் வந்து அந்த கருவேப்பிலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி பைட்டில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு இருக்குன்னு. ஸோ ஷெஃப் வந்து அந்த மீனை வந்து நல்லா மசிக்கிறாங்க. ஸோ தட் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். கரெக்ட். ஆனால் இது முடியல. பிகாஸ் அந்த ரசம் செஞ்சோன்னே இதில் கொஞ்சம் ரசம் ஊற்றிடுவேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது இப்போ. ஓகே. ஸோ கெஸ்பெச்சோ வந்து ஒரு கோல்ட் ரசம். இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஷெஃப்? சேம் திங். அந்த எப்படி சொல்கிறது, ஒரு காம்படிஷனில் பார்த்தீங்க, இன்னொரு ஷெஃப் சமைச்ச இல்லை அது இல்லை நீங்கள் அதை காப்பி பண்ணுறீங்க. அது இல்லை, இது சொந்தமாக நினச்சேன். ஓ, சொந்தமாக நினச்சிங்களா? பிகாஸ் எனக்கு வந்து பிடிக்கும் ரசமோ மீன் புட்டு சாப்பிட்றது. ஸோ உங்களுக்கு மீன் புட்டு பிடிக்குங்கிறதுனால அதை பானிபூரியில் வச்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா? ரொம்ப டயரிங்காக இருக்கும், மங்கில் போட்டு சோறு போட்டு. ஓகே. ஸோ ஷெஃப் வந்து இதை ரொம்ப லோ ஹீட்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஐடியாவே வந்து ஒரு கோல்ட் ரசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். கரெக்ட். ஸோ இப்போ வந்து புளி எங்கே ஊற்றுருவோம். ஸோ ஷெஃப் வந்து இப்போ புளியையும் ஊற்றிட்டாங்க ரசத்துக்கு. ஸோ ஷெஃப் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ரசத்தை எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்புறம் கொரியண்டர், புதினா எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ண போகிற கியூகம்பர் கூட. ஸோ ஒரு கஸ்பாச்சு ஒரு கூலிங் இது இருக்கும். ஓகே. ஒரு ரிஃப்ரெஷிங்கான டேஸ்ட் இருக்கும்.
ஸோ ஷெஃப் வந்து அந்த தக்காளி கொஞ்சம் ரசத்தோட குக் ஆன உடனே அதை பிளெண்டரில் போட்டு அந்த காரியண்டர் புதினாவெல்லாம் போட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கியூக்கம்பரையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஷெஃப் வந்து இப்போ அந்த பிளெண்டை வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த கிளியரான சாஸை மட்டும் எடுக்கிறாங்க. இல்லை கஸ்பாச்சியோ இந்த கோல் ரசமை மட்டும் அப்படியே எடுக்கிறாங்க வெளியே. ஸோ இது நார்மலி வந்து ரொம்ப கூலாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது, ஏன்னா ரசம் அடுப்பில் இருந்துச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கஸ்பாச்சியோ. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நல்லா அப்படியே க்ரீனாக ஹெல்த்தி ஜூஸ் மாதிரி இருக்கு. ஹெல்த்தி வெஜிடேரியன் ஜூஸ். ஸோ நார்மலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பானிபூரி ட்ரெடிஷ்னலாக வந்து தி கிவ் யூ அந்த மீன் சாஸ் கொடுப்பாங்க தானே. ஸோ அதான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் யாருக்கு தெரியாது இந்த இடிஎஃப்ல இது என்ன இருக்குது இல்லை. ஓகே, ஸோ கஸ்பாச்சியோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட். இதை வந்து நம்ம அந்த மீன் புட்டில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஏன் அதை ஆட் பண்ணுறீங்க? ஸோ அந்த மிக்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்காது, ஸோ கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். பிகாஸ் தொண்டையை அடைக்கக்கூடாது பேசிக்லி. ஓகே, இந்த பானிபூரியை நான் இப்போவே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அந்த புதினாவோட ஸ்மெல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஜில்லுன்னுச்சுன்னா நல்லாயிருக்கும், இன்னும் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மீன் புட்டு ப்ளஸ் ஜாப்பனீஸ் மேயோ மிக்ஸ் வித் சம் கஸ்பாச்சியோ. ஸோ ஷெஃப் வந்து நமக்காக இந்த கஸ்பாச்சியோ கோல்ட் ரசமை வந்து ஒரு அழகாக ஒரு ஷார்ட் கிளாஸில் போட்டு அந்த பானிபூரிக்குள்ளார அந்த மீன் புட்டு ப்ளஸ் ஜாப்பனீஸ் மேயோ அது மேலே கொஞ்சம் அந்த கோல்ட் ரசத்தை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டேஸ்ட் ஏற்கனவே அந்த ஃபில்லிங்க்குள்ளார கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். அது மேலே இந்த ஷார்ட்டை ஊற்றி நம்ம அப்படியே ஃபுல்லாக வாயில் வச்சு என்ன எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஷெஃப் செஞ்சு எல்லா டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி ஷெஃப் வந்து ரொம்ப அழகாக நமக்காக ஒரு ஃபுல் மீலை பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்கே இருக்குது நமக்கு ஒரு appetizer, ஒரு சூப் அண்ட் ஒரு சாம்பார் ரிசோட்டோ வித் தவு சாம்பார். ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டா ஃபுல் மீல் கம்ப்ளீட் இல்லையா ஷெஃப்? கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மீன் புட்டு பானிபூரி வித் கஸ்பாச்சியோ அதாவது அந்த கோல் ரசமை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஷெஃப், நானே எடுத்து கொடுக்குறேன். இது உங்களுக்கு, இது எனக்கு. ஸோ பானிபூரி மேலே அந்த கோல் ரசமை ஊற்றி அப்படியே ஷெஃப் அதை வாயில் வச்சோடனே அந்த மீன் புட்டு அந்த ஜாப்பனீஸ் மேயோ எல்லாம் ஒரு ஃபுல் ரிச் ஃப்ளேவரை கொடுத்துச்சு. ப்ளஸ் அந்த பூரியோட அந்த க்ரன்ச் எல்லாத்தையும் நான் முழுங்கி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு மீன் புட்டு ரொம்ப பிடிக்கும், ஸோ அந்த ஃபீலும் கிடச்சிது. எனக்கு டூனாவும் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபீலும் கிடச்சிது. ஸோ எல்லாம் இது சேர்த்து இந்த பானிபூரி வந்து ஒரு வித்தியாசமான பானிபூரி. ஸோ அடுத்து நம்ம இப்போ வந்து இந்த சிக்கன் டம்ப்ளிங் வித் ரசம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் டம்ப்ளிங் வந்து ஒரு சைனீஸ் டிஷ். ஸோ நீங்கள் அதை ரசத்தில் போட்டு ஒரு இந்தியன் ஸ்டைல் சைனீஸ் சூப்பை கொடுத்துருக்கீங்க. இதை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டம்ப்ளிங்கை நம்ம முதல்ல ட்ரை பண்ணுவோம். இந்த டம்ப்ளிங் ஆக்சுவலி பார்க்க எப்போதுமே டம்ப்ளிங்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா அது பார்க்க மூளை மாதிரி இருக்குது. பட் இது ரொம்ப ஃபர்மாக க்யூட்டாக இருக்கு.
அந்த சிக்கன் ரொம்ப சட்டலாக இருந்தாலும் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு இந்தியன் டச் இருக்குது. ஷெஃப், நீங்கள் அதில் போட்டது என்னது இந்த இந்தியன் டச்சை கொடுக்குது? அதில் வந்து கொத்தமல்லியும் ஜீரகத்தூள் இருந்துச்சு. அந்த ஜீரகத்தூள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அப்படி ஒரு வாந்தான் சாப்பிட்டதில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷெஃப். இப்போ இந்த ரசமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரசமை குடித்தா இருக்கிற தூக்கம் எல்லாம் சோம்பலெல்லாம் உடம்பு விட்டு போயிடும் போல். அந்த புளிப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. இந்த நீங்கள் சொன்னீங்களே சைனீஸ் ஸ்டைல் அந்த ஸ்வீட் சவர் சூப் இருக்கும், அதே மாதிரி ரசமை செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப லைட்டாக, பட் அந்த புளிப்பு வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்குது உங்களை வேக்கப் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது ஷெஃப். நைஸ், காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது. அடுத்து எல்லாருக்கும் பரிச்சயமான சாம்பார் சாதத்தை ஷெஃப் வந்து ரிசோட்டோவோட செஞ்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த தவு சம்பாலோட நான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த ரிசோட்டோ வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பைண்ட் பண்ணிடுச்சு. எல்லாம் ஒரு வாயிலே நமக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. அந்த சாம்பார் சாதம், கேரட், அந்த கருவேப்பிலை எல்லாமே வருது. அண்ட் ஷெஃபோட சம்பால் வந்து இட்ஸ் லைக் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி அண்ட் இட்ஸ் லீனிங் மோர் ஆன் த ஸ்வீட்டர் சைட். ஸோ இந்த தவு சம்பால் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. நல்லா இருக்குது ஷெஃப். ஷெஃப், இந்த டிஷ்ஷஸை நமக்காக செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஒரு ஃபுட் பிளாகரை சந்திச்சு அவங்களோட ஸ்டைலில் நமக்காக ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம ஒரு ஃபுட் பிளாகரோட இருக்கோம். அவங்க தான் ப்ரவுன் கேர்ள் வீகன் ரம்யா. இவங்க பார்க்க யங்காக இருக்காங்க, குட்டியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவங்களுக்கு ஃபாலோவிங் அவ்வளோ இருக்குது. லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில், ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் டிக்டாக்ல இருக்குது. அது எல்லாமே வீகன் ஃபுட் ரெசிபீஸை செஞ்சு மக்களை அப்படியே ஈர்த்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் செய்ய போகிறோம், தவு சம்பால். ரொம்ப பேசிக்கான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். தக்காளி, பூண்டு, வெங்காயம், இதை முதல்ல வதக்கிடுவோம். அப்புறம் நான் இங்கே வந்து இருக்கிறது காஞ்ச மிளகா வந்து நான் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். அப்போ தான் வந்து நம்ம லேட்டாக அதை பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும், சில்லி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து இங்கே டோஃபு இருக்குது, ஏற்கனவே வந்து பொரிச்சிட்டேன். டோஃபு ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் ஆயிலில், அது வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கலர் வர அகெயின் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் குக்கிங்கில், அப்போ தான் அந்த பிரைட் ரெட் கலர் வரும். அப்புறம் வந்து சால்ட், அப்புறம் அதை பேலன்ஸ் பண்ண தேங்காய் சர்க்கரை. ஸோ கோகனட் சுகர் வந்து ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் ரிஃபைன்ட் சுகர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஹெல்த்தி நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் வந்து தேங்காய் சர்க்கரை. ஸோ இதுதான் நம்ம குக்கிங்கில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அது ஒரு மாதிரி கேரமலி டேஸ்ட் மாதிரி கொண்டு வரும். ஸோ பாம் சுகர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்டாக கோகனட் சுகர் யூஸ் ரொம்ப சிமிலர் தான். இது வந்து கோகனட் ஃப்ளவர் சுகர் இதோட பேர். ஓகே ஓகே ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒன் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட், இது வந்து காஃபிர் லைம் லீவ்ஸ். ஸோ இது வந்து எண்டிங்கில் நம்ம போடுவோம் அந்த அரோமாக்கு. யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக இது போட மாட்டாங்க, ஆனால் இது வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர் தரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுவோம். இது இவங்களோட ட்விஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இல்லை கொஞ்சம் எண்ணெய், ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். அப்புறம் பூண்டு,
ஸோ இது ஃபுல்லாக சமைக்கிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி விரும்புகிற லோக்கல் டிஷ்ஷஸ் என்னென்ன? ஸோ லோக்கல் டிஷ்ஷஸ்னால் தவ் சம்பால் டெஃபினெட்லி நான் நிறைய சாப்பிடுவேன் வீட்டில். யூஸ்வலாக எனக்கு நான் வந்து க்ரேவ் பண்ணுறது வந்து ஒயிட் ரைஸோட லைக் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எனக்கு லைக் வெரைட்டி இருக்க பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காய்கறிகள். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து லேடிஸ் ஃபிங்கர் பொரியல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து பீன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரியலி டிபெண்டிங். அப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம தவ் சம்பால் பண்ணுவோம். பட் லைக் டோஃபுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பெப்பர் டோஃபு பண்ணுவோம், சம்பால் டோஃபு, லைக் ஜஸ்ட் மேபி நான் சைனீஸ் குசினும் நிறைய குக் பண்ணுவேன். ஸோ லைக் அ ஸ்டிக்கி டெரியாக்கி டோஃபு அந்த மாதிரி கூட நிறைய ட்ரை பண்ணுவேன். டெரியாக்கி டோஃபு அதை ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு ரெசிபி அவங்களோட ஃபுட் பிளாகில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஐ திங்க் இது ஏன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய சிங்கப்பூரன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி காரம் நிறைய சாப்பிட முடியலனாலும் கொஞ்சம் எனக்கு தேவை ஸ்டில். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எஸ். யா. ஸோ அதுலேயும் நிறைய வந்து காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் எனக்கு அந்த நம்மிங் எஃபெக்ட் பிடிக்காது. எனக்கு சாப்பாடுனா அதை டேஸ்ட் பண்ணணும். அது எதுக்கு நம்ம நார்மலாக நம் பண்ணி சாப்பிடணும், அதான் எனக்கு புரியல அந்த கான்செப்ட். பட் சில பேருக்கு அந்த வெறுத்து கொட்டி அது பிடிக்கும், ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ சில பேர் தவ் சம்பல் செய்யும் போது அதை ஃப்ரை பண்ண மாட்டாங்க, சில பேர் சாஃப்டாகவே வச்சுப்பாங்க. அதுவும் ஒரு வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து மோர் ஹெல்த் கான்ஷியஸ், ஆயில் ரொம்ப ரிடியூஸ் பண்ணுறது இருந்தால் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ண தேவையில்லை. ப்ளஸ் தோப்பு பதில் ஆக்சுவலி வேறு நிறைய திங்ஸ் போடலாம். நீங்கள் வந்து பிளான் பேஸ்ட் சிக்கன், மட்டன், ஃபிஷ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி சொல்லும் போது பிளான் பேஸ்ட்னு சொல்லும் போது தான் நீங்கள் ஞாபகம் வருது, இந்த இம்பாசிபிள் மீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி சமைப்பீங்களா? அது நான் ஹியர் அண்ட் நான் இன்கார்பரேட் பண்ணி சமைப்பேன். மேபி லைக் ஸ்பெஷல் இதை செலிப்ரேட் பண்ணுறேன்னா மேபி வி வில் மேக் இம்பாசிபிள் பர்கர்ஸ், இம்பாசிபிள் கீமா கூட பண்ணியிருக்கேன். அது வந்து லைக் டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெரி சிமிலர் டு த ஆக்சுவல் டிஷ். ஆமாம், அந்த இறைச்சியோட ஃப்ளேவர் வந்து அந்த இம்பாசிபிள் மீட்டில் இருக்கும். இம்பாசிபிள் மீட் வந்து எதுலேருந்து செய்கிறாங்க? அது வந்து சாய் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பீஃபி ஃப்ளேவர் ஆக்சுவலி இது பண்ண. அதான் அவங்களோட சீக்ரெட், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே. பட் அது வந்து கொஞ்சம் விலை கூடங்கிறதுனால தான் நம்ம ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு மட்டும்தான், நாட் ஃபார் டெய்லி குக்கிங். ஸோ டெய்லி குக்கிங் மோஸ்ட்லி நான் வந்து ஹோல் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட நேச்சுரல் அரோமேட்டிக்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஃபுல்லாக குக் பண்ண ஒரு 6-7 நிமிஷம் எடுக்கும். ஸோ இது நம்ம கவர் மூடிட்டு கொஞ்சம் நிறைய குக் பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அதோட சேர்த்து நம்ம வந்து இந்த மிளகாவையும் ஆட் பண்ண போகிறோம். ஊற வச்ச காஞ்ச மிளகா. ஓகே. ஸோ நம்ம இப்போ பிளெண்டரில் ஆட் பண்ணுறோம். ஓகே, எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சில்லிஸ் ஆட் பண்ணுறோம், காஞ்ச மிளகாவை. ஸோ நம்ம வந்து இதை ஒரு 30 seconds to 1 minute blend பண்ண போகிறோம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வர வரைக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் blend. ஓகே. ஸோ இது நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம அதே பேனில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே இதை முன்னாடி குக் பண்ண தொட்டு இப்போ அவ்வளோவா குக் பண்ண தேவையில்லை. நம்மளோட ட்ரை ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ தான் தவ் சம்பாலோட கலர் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட். அப்புறம் நம்ம இப்போ
இந்த கோகோனட் ஃப்ளவர் சுகரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இந்த கோகோனட் சுகரில் வந்து கோகோனட் ஃப்ளவர் சுகர்னு பேர் இதுக்கு. ஓகே. இட்ஸ் ஹை இன் மெக்னீசியம் ப்ளஸ் லோ ஜிஐ, ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி டயபெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் சுகர் யூஸ் பண்ணும்போது நிறைய ஆரோக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த ஸ்பைசினஸை வந்து பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சம்பாலில் வந்து சுகர் போடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க, ரைட்? எஸ். there's also palm sugar. So palm sugarக்கும் கோகோனட் ஃப்ளவர் சுகருக்கும் ஏதாவது மாதிரி வித்தியாசம் இருக்கா? எனக்கு நியூட்ரிஷன் வைஸ் அவ்வளவா தெரியாது, பட் லுக்ஸ் வைஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வைஸ் அதே மாதிரி தான். சுவை வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ பிளெண்டரில் கொஞ்சம் பேஸ்ட் இருந்துச்சு, அதில் வந்து நம்ம ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த பிளெண்டரில் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த காஃபர் லைம் லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பிச்சிடணும். இப்படி அலாங் த ஸ்டெம்ஸ் இப்படி பிச்சாதான் அந்த அரோமா வரும் இந்த லீவ்ஸ்லேருந்து. ஸோ இப்போவே உங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நறுமணம் வருது தானே? ஆமாம். ஓ வாவ். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நைஸ் ப்ளசன்ட் ஸ்மெல். ஸோ நம்ம இதை அப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துடலாம். சும்மா அந்த அரோமாக்கு தான். ஓகே. ஸோ ஒரு 2-3 லீவ்ஸ் ஆட் பண்ணலாம், ஏன்னா இது ரொம்ப ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இப்போ இன்னும் ஆரஞ்சாக இருக்குது. ஸோ கொஞ்சம் குக் பண்ண விட்டிங்கன்னா அந்த கலர் ஸ்லோலி மாறும். அண்ட் தென் இப்போது அந்த தவுல வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இறங்க நம்ம முதல்ல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிட் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ தவா ஆட் பண்ணுறேன். மூடிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போதும் அது ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சோக் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, ரம்யாவோட தவு சம்பால் ரெடி ஆயிடுச்சு, அழகாக வச்சுருக்காங்க. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த kaffir lime leaves taste and aroma, ரொம்ப nice touch. காரம், அந்த smoothness எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. And அந்த தவை வந்து நீங்கள் ஜஸ்ட் நைஸாக ஃப்ரை பண்ணியிருக்கனால ரொம்பவும் நான் சீவ் பண்ண தேவையில்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த பேஸ்ட் வந்து நீங்கள் நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது அப்படியே உள்ளே போகுது. அதுவும் முல்லை எதுவுமே தேவையில்லை தவிர. ரொம்ப நன்றி ரம்யா, ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடித்தமான தவு சம்பாலை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்களை அடுத்த சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் நான் பார்க்குறேன்.